ஹாய் நண்பா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். நம்ம தளத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கார். இந்த சந்திப்புக்கு அப்புறம் சென்னை வந்த ஓபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினார். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ ட்ரெண்டிங். அவர் என்ன சொன்னார்னா, நான் டெல்லியில அமித் ஷாவை சந்தித்தது மரியாதை நிமித்தமாதான். இந்த சந்திப்புல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் பத்தி அவரிடம் விளக்கமா எடுத்து சொன்னேன். அவர் ரொம்ப அன்பா நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னை அனுப்பி வச்சார். அப்புறம் முக்கியமா இந்த சந்திப்போட முக்கிய நோக்கமே அதிமுகவில் பிரிஞ்சு போனவங்க எல்லோரும் மறுபடியும் ஒன்று சேரணும்னு சொல்றதுக்காகத்தான். அதுதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட விருப்பமாகவும் இருக்கு. இந்த கருத்தை தான் நான் அமித்ஷா கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒன்று சேரணுங்கிற எண்ணத்தை வலியுறுத்துறதுக்காகத்தான் அமித்ஷாவை சந்திச்சேன். அதிமுகவில் உள்ளவங்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும்னு நான் அழுத்தமா சொன்னேன் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஓபிஎஸோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை மறுபடியும் ஒரே அணியா ஆக்குறது தான். இந்த சந்திப்புக்கு பின்னாடி இன்னும் என்னென்ன அரசியல் நகர்வுகள் நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு நாம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.